ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் போறீங்க. இந்த நியூ ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்? ஜாவாவா இதுவா? ஜாவாவா கோட்லினா? சோரா யோசிக்கவே மாட்டீங்க, ஜாவா எக்ஸாம்பிள் கேட்கவே மாட்டீங்க வாழ்க்கையில. ஓகே, இதுல வந்து அது அகைன் Q1 போட்டுக்குவோம். இதுல எப்பவுமே பேக்கேஜ் நேம் காம் டாட்ல இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா காம் டாட்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க ஆப்பை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போட முடியாது. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வே. ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு புது ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆயிட்டு இங்க கிராடல் பில்ட் மட்டும் ஒரு நிமிஷத்துக்கு ரன் ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அது கிராடல் பில்ட் ஆயிட்டு இருக்கிறதுக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது காலம்னா என்ன. அதாவது ஒரு விஷயத்துக்கு கீழே 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 கீழேன்னு வருவோம்னு சொன்னேன்ல, அதுதான் காலம். ஏன்னா இல்ல ரோவா காலமா வச்சுட்டு தான் உள்ள எதுனாலும் வைக்க முடியும். சைட்ல 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 வேணும்னா ரோ. ஓகே, அதை வச்சுட்டு அதுக்குள்ள நம்ம வந்து ஆப்பிள்ல டெக்ஸ்ட்னு பாஸ் பண்ணுவோம்ல, எக்ஸாக்டா அதே மாதிரி இதுலயும் டெக்ஸ்ட்ங்கிறத பாஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி வெரி வெரி சிமிலர். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எங்க போய் எழுதுவோம்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? மெயின் ஆக்டிவிட்டிக்குள்ளதான் உங்க கோடு வந்து ஆரம்பிக்கும்ட்டு நேற்று சொன்னேன்ல. சூப்பர், பில்டு ஆயிடுச்சு. மெயின் ஆக்டிவிட்டிக்குள்ளதான் வந்திருக்கும். மெயின் ஆக்டிவிட்டி வந்து காம்பனன்ட் ஆக்டிவிட்டியை இன்ஹெரிட் பண்ணும், விச் மீன்ஸ் அந்த பாஸ் அது எல்லாமே இதுக்குள்ள வந்திருக்கும். ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? இப்போ ஆப்பை பெருசு பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க வந்து இங்கதான் உங்க மெயின் ஆக்டிவிட்டி இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல நேற்று சொல்லி கொடுத்தது? எப்பவுமே உங்க ஆப் ஓபன் பண்ணிக்கணும், அதுக்குள்ள வந்து கோட்லின் பிளஸ் ஜாவா ஓபன் பண்ணிக்கணும், அதுக்குள்ள உங்களோட பேக்கேஜ் நேம் ஓபன் பண்ணிக்கணும். அந்த Q1 போட்டிருந்தோம்ல, அதை ஓபன் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள மெயின் ஆக்டிவிட்டி இருக்கும். அங்கதான் நீங்க உங்க கோட் எழுதுவீங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இதுல வந்து மெயின் ஆக்டிவிட்டிக்குள்ளதான் உங்களோட கோட் ஃபர்ஸ்ட் வரும். அதுல ஆன் கிரியேட்டுக்குள்ளதான் முதல்ல வரும். ஏன் ஆன் கிரியேட்டுக்குள்ள வரும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதுதான் முதல்ல நீங்க ஆப் ஓபன் பண்ணோடனே ரன் ஆகிற கோடு. ஆன் பாஸ் ஆன் ரெஸ்யூம் எல்லாம் உங்களுக்கு நடுவுல கால் வந்துச்சுன்னா அப்ப ரன் ஆகிற கோடு. அதனால ஆன் கிரியேட்டுக்குள்ளதான் நீங்க எழுதுவீங்க. ஆன் கிரியேட்டுக்குள்ள அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கிரீட்டிங்னு ஒன்ன கால் பண்ணிருக்காங்க. நமக்கு கிரீட்டிங் வேண்டாம், நமக்கு இது எதுவுமே வேண்டாம். நமக்கு வந்து இது எல்லாத்துக்கும் பதிலா என்ன வேணும்னா, நமக்கு ஹலோ வேர்ல்டு பேராகிராஃப்னு ஒரு இதுதான் வேணும். அது நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை ஹலோ வேர்ல்டு பேராகிராஃப்னு வச்சிருக்காங்க. நான் ஹலோ வேர்ல்டு பேராகிராஃப்னு வைக்க போறது இல்லை. நான் சும்மா வந்து வேற ஏதாவது ஒரு நேம் வைக்க போறேன். என்ன நேம் வைக்கட்டும்? ஏதோ ஒரு நேம் சொல்லுங்க. ஜோஷுவான்னு வச்சிருவோம். சத்தியமா ஸ்பெல்லிங் தெரியாது, JOS மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து JOS வச்சுட்டேன்னா இப்போ ரெட் கலர்ல காட்டுது. கரெக்டா? ஏன் ரெட் கலர்ல காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு ஃபேக்டரியை நான் கால் பண்ணிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிருக்கேன். ஆனா அந்த ஃபங்க்ஷனை டிஃபைனே பண்ணல, விச் மீன்ஸ் அந்த ஃபேக்டரியை நான் கட்டவே இல்லை. இப்போ நான் JOSங்கிற ஃபேக்டரியை பில்டு பண்ண போறேன். ஓகேவா? இது வந்து UI ரிலேட்டட் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வந்து இதுக்குள்ளதான் எழுதுவேன். ஐ மீன் அட் கம்போசபிள் நீங்க போட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த அட் கம்போசபிள்குள்ளதான் நான் எழுதுவேன். பிகாஸ் இது வந்து ஒரு UI எலிமெண்ட்ங்கிறதுனால நான் இதுக்குள்ளதான் எழுதணும். இந்த இடத்துல அட்கம்போசபிள்னு பாக்குறீங்கல்ல, இந்த அட்கம்போசபிள்குள்ள போட்டா மட்டும்தான் உங்களுக்கு யூஐல வந்து ஃபீச்சர்ஸா தெரியும். இல்லைன்னா பேக் எண்ட்ல தான் அது வேலை செய்யும். உங்களால ஸ்கிரீன்ல எதையும் பார்க்க முடியாது. அதனாலதான் ஜெட் பேக் கம்போஸ். ஓகேவா? ஒரு ஃபேக்டரி புதுசா கட்ட போறோம்னா இதுல ஃபன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும். ஃபன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொன்னாலும் அது புது ஃபேக்டரி கட்ட போறோம்னு அர்த்தம். நம்ம JOS தான் ஃபேக்டரி கட்ட போறோங்கிறனால இங்க JOSனே போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் சும்மா எம்டி பிராக்கெட்ஸை போட்டுட்டு இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்க சொல்றது அங்க நடக்கும். அதனால இந்த இடத்துல நம்ம இந்த ஃபேக்டரியை கூப்பிட்டு இருக்கிறோம். அந்த ஃபேக்டரி என்ன வேலை செய்யணுங்கிறத நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். புரியுது அது எப்படி ஒர்க் ஆகும்னு? இங்க லைன் பை லைன் வந்தோடனே இங்க வந்தோடனே இதுக்குள்ள போய் இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப புரிஞ்சுதா? இப்ப இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு காலம் வச்சு அந்த காலம்குள்ளதான் என்னால எதுவுமே கொடுக்க முடியும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு காலம் வச்சுக்கிறேன். COLUMN ஒரு காலம் வச்சாச்சு. இப்போ இந்த காலம்ல எரர் காட்டுது. ஏன் தெரியுமா? அங்க ஆப்ல ஸ்விஃப்ட் UI இம்போர்ட் பண்ணோம். கரெக்டா? அந்த மாதிரி இந்த காலம்க்கு ஏத்த உடனே நம்ம இம்போர்ட்டே பண்ணல. ஞாபகம் இருக்கா? டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்விஃப்ட் UI அதுல இருந்துச்சா? அந்த மாதிரி இந்த காலம்க்கு ஏத்த இம்போர்ட்டை நம்ம இங்க கொடுக்கவே இல்லைங்க. நிறைய இம்போர்ட் கொடுக்கணும். அங்க ஒரு இம்போர்ட் முடிச்சது, இங்க இத்தனை கொடுக்கணும். ஸோ அதை இப்ப பாத்துக்கோங்க எத்தனை இருக்குன்னு. லைன் நம்பர் 3ல இருந்து லைன் நம்பர் 14 வரைக்கும் இருக்கு. இப்ப நான் வந்து காலமை வந்து ஆட் பண்ணா ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்து இம்போர்ட் ஆயிரும். இப்ப நீங்க இது இம்போர்ட் கொடுத்துருந்தீங்க, இது கலர் போயிடும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இப்ப 15 இன்னொரு லைன் புதுசா வந்துருச்சு. தெரியுதா? ஒரு புது லைன் ஆட் ஆயிருச்சு இல்ல? 3ல இருந்து 14 வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ இந்த காலம்குள்ள நம்ம ஏதோ ஒண்ணு கொடுக்கணும். சோ இந்த காலம்குள்ளதான் நம்ம போய் நம்ம டெக்ஸ்ட்டை வைக்க போறோம். ஓகேவா? இதுல வந்து டெக்ஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்னு தான் நம்ம வைக்கணும். சோ இதுல வந்து அதே மாதிரி அங்க எழுதின மாதிரியே டெக்ஸ்ட்னு போட்டுட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ள நம்ம அதுல ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தோம்ல, இதுலயே அதே மாதிரி ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருவீங்க. இப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னாவே அது அங்க வந்துடணும். டெக்னிக்கலி இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுலாம். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போமா?
முதல்ல வந்து வெறும் ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும். இதை அப்டேட்ல மாத்திட்டாங்க. இல்ல நான் வேற தப்பா கிளிக் பண்றேன்னு தெரியல. ஹோப் சோ. ஐ ஹோப் ஐ எம் டூயிங் இட் ரைட். இங்க வந்து டிவைஸ் மேனேஜர். ஓகேவா? டிவைஸ் மேனேஜர் போனீங்கன்னா நீங்க உள்ள ஒரு ஃபேக்கா ஒரு ஃபோன் வச்சிருப்பீங்களா, அந்த ஃபோன் வந்துடும். நீங்க அந்த ஃபோன் வேணா இங்க இந்த ப்ளே கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அப்ப அந்த ஃபோன் ஆன் ஆக ஆரம்பிக்கும் பாருங்க. இப்போ ஃபோன் ரன் ஆயிடுச்சா? ஆப்பிள்ல பார்த்த மாதிரி இது ஆண்ட்ராய்டில் ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ஃபோன். இதில் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். யூடியூப் கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கண்டிப்பாக ஐஃபோனுக்கு கம்பேர் பண்ணால் இது ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம ஆப்பும் ரன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆப் இங்கே வந்திருக்கும் பாருங்க. Q1 வந்திருக்கா? இல்லையே. இன்னொரு தடவை ரன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இந்த மாதிரி உங்கள் ஆப் இதுக்குள்ளே வரல அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணலாம். என்னன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு பில்டு போயிட்டு இதுல வந்து பில்ட் ஏபிகேன்னு இருக்கும். நீங்க இப்படி ஏபிகே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு இங்க ப்ளே பட்டனை காணும், ரன் பட்டனையே காணும். இப்போ என்ன ஆகும்னா உங்க ஆப் கிராடிலே பில்டு பண்ணி உங்க லொக்கேட்னு கொடுத்துரும். அதுல இருந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி லொக்கேட்னு வந்துருச்சா? இப்போ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஆப் வந்துடும். இதுதான் உங்களோட ஆப். இந்த ஆப் இப்போ டிராக் பண்ணி இதுக்குள்ள ட்ராப் பண்ணீங்கன்னா இதுக்குள்ளே இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டாலிங் வருது பாத்தீங்களா? இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ளே பட்டன் இதுக்கு அடியில் போயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. எனிவே சம் ப்ராப்ளம் இருக்கிறனால நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ஆப் இன்ஸ்டால் ஆயிருக்கணும் இந்நேரம். Q1 வந்துருச்சு பாத்தீங்களா? இங்க இப்போ Q1 ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஹலோ வேர்ல்டுன்னு காட்டணும். காட்டலைன்னா சம் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இங்க வருது பாத்தீங்களா ஹலோ வேர்ல்டுன்ட்டு. தெரியுதா? இப்போ இவ்வளவு மேல உங்களுக்கு வேண்டாம்ல, கொஞ்சம் கீழே வந்தா நல்லா இருக்கும்ல. அதுக்கு தான் நம்ம மாடிஃபையர் பேடிங் யூஸ் பண்றோம். இந்த இடத்துல நீங்க மாடிஃபையர்னு கொடுத்துட்டு மாடிஃபையர் ஈக்குவல் டு மாடிஃபையர்னே போட்டுக்கணும். மாடிஃபையர் டாட் பேடிங் அப்படின்ட்டு எவ்வளவு தள்ளி வரணும் அந்த பிக்சல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, பல்ப்ஸ், எத்தனை பல்பு கீழே தள்ளி வரணும் நீங்க கொடுக்கலாம். நான் வந்து 100.dpன்னு கொடுத்தேன்னா 100 பிக்சல்ஸ் தள்ளி வந்துடும். இப்போ இதுல வந்து இந்த டிபிங்கிறதையும் நம்ம தனியாக தான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இங்க வச்சுட்டு ஆல்ட் என்டர் கொடுத்தோம்னா அதுவே இம்போர்ட் ஆகிக்கும். கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் என்டர். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ மறுபடியும் இங்க போயிட்டு பில்டு அட லொக்கேட் கொடுத்துட்டோம்னா டிராக் அண்ட் ட்ராப். பாத்தீங்களா? தள்ளி கீழே வந்துருச்சா? இப்ப இங்க இருந்து 100 பல்ப்ஸ் தள்ளி வந்திருக்கு, இங்க இருந்து 100 பல்ப்ஸ் தள்ளி வந்திருக்கு. அதனாலதான் 100 டிபி. புரிஞ்சுச்சா? இப்ப இந்த லைன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இது ஏன் காலம்குள்ள கொடுக்குறோன்ட்டு. ஆண்ட்ராய்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா இல்லையா? கிளியரா புரிஞ்சது தானே? இந்த டெக்ஸ்ட்டை ஏன் கொடுத்துருக்கோம் தெரியல. இந்த டெக்ஸ்ட்குள்ள என்ன கொடுக்குறீங்களோ, இந்த எப்படி நம்ம JOSன்னு ஒரு ஃபேக்டரி உருவாக்கணுமோ அப்படி ஆண்ட்ராய்டுக்காரனே டெக்ஸ்ட்னு ஒரு ஃபேக்டரியை கட்டி வச்சிருப்பான். அந்த டெக்ஸ்ட்ங்கிற ஃபேக்டரிக்குள்ள நீங்க ஹலோ வேர்ல்ட கொடுத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுங்கிறத டிஸ்பிளே பண்ணிடுது. புரிஞ்சுது தானே? அதே மாதிரி காலம்னு ஒரு ஃபேக்டரி உருவாக்கியிருப்பான். அந்த காலம்குள்ள நீங்க வந்து எவ்வளவு மாடிஃபையர் பேடிங் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உள்ள கொடுக்கறது எல்லாமே கீழே தள்ளி வரும். இதுவும் புரிஞ்சது தானே? இவ்வளவுதான் உங்களுக்கு புரியணும். ஸோ சூப்பர்.